வணக்கம் மக்களே. இது ரொம்ப ரீசெண்டான வீடியோலாம் கிடையாது, கொஞ்சம் பழைய வீடியோ தான். எனக்கு எடிட் பண்ணி போகிற டைமில் அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் டைம் கிடச்சிது. அதனால் இந்த வீடியோ நான் எடிட் பண்ணி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறேன். ஸோ இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் முருகன் கோவில். ஸோ நாங்கள் லாஸ்ட்டாக போன கோவில் இங்கே தான். அங்கே அன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே, அதனால் முருகனை தரிசிக்கிறதுக்காக அந்த குன்றத்தூர் கோவிலுக்கு போனோம். ஸோ முருகர் வள்ளி தேவையனோட காட்சி பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருப்பாரு. இது அங்கே அன்றைக்கி பண்ணிய டெக்கரேஷன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ மயிலாக இருந்தது, அந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா அங்கேயும் காலியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. பெரிய பெரிய கியூ. நாங்கள் லைனில் நின்று போய் முருகர் தரிசனம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மணி நேரம் இல்லை 3/4 மணி டு 1 மணி நேரம் எடுத்துக்கிச்சு. ஸோ எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட எல்லாரோடும் போயிருந்தோம். எங்கள் அண்ணா, அண்ணி, மச்சா, அம்மா, எங்கள் அத்தை, தங்கச்சி எல்லாரோடும் ஒன்றா போயிட்டு இருந்தோம். ஸோ ரொம்பவே ஃபன் அண்ட் என்ஜாய் இருந்துச்சு. ஸோ ஹெவி ரஷ்ஷாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக உள்ளே போக முடியல. இருந்தாலும் போய் ஆகணுமே, முருகனை பார்க்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டோம். இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா முருகனோட அறுபடை இருக்குல்ல, அந்த அறுபடை வீடு, அந்த அறுபடை வீடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுத் ஸ்கல்ப்சராக செதுக்கி வச்சுருக்காங்க. இன்னொன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சுவாமி மலை. இதுக்கு முன்னாடி 2 வீடு போச்சு, அது நிறைய படிக்கலையே. இதுனது பழனி முருகர் ஆண்டிய நிற்கிற இடம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர், நம்ம திருச்செந்தூர் முருகர் தான். இவர் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம். ஸோ முன்னாடி 2 போயிடுச்சு, அதனால் அந்த கவர் பண்ண முடியல, அதனால் கோச்சிக்காதீங்க. நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ணுங்க. அதுவும் மறுபடியும் காட்டுறேன், இருங்க. இது எந்த ஊர்? திருப்பரங்குன்றம். எஸ், நான் சொன்ன திருப்பரங்குன்றம். ஓகே. முருகரோட அறுபடை வீடுகள், அப்புறம் அவரோட அவதாரங்கள் எல்லாமே சவுத் பார்த்தீங்கன்னா நல்லாவே இது பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா உள்ளே சாமி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. உள்ளே சாமி பார்க்கறதுக்கு ஃபோன் யூஸ் பண்ண முடியாது, அதனால ஃபோனை கட் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். ஸோ பிரசாதம் வாங்குற இடத்துல பிரசாதம் வாங்குறதுலாம் அந்த கியூவில் நின்னோம். ஸோ குங்குமம், பூ எல்லாத்தையும் வடிச்சு வச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிரசாத கவுண்டரை பார்த்துட்டு அங்கே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சி போய் நின்னோம். அப்புறம் வாங்கின பிறகு பார்த்தீங்கன்னா என்னடா 30 ரூபா கொடுன்னு கேட்குறீங்க, என்னடா ஃப்ரீயாக அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு கேட்டு காசு கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லைப்பா தம்பி இங்கே பாருங்கள் இது காசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் வேறு வழி இல்லாமல் புளியதுரை கையில் வாங்கிட்டுருக்காங்க. 30 காசு கொடுத்துட்டு புளியதுரை சாப்பிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ உள்ளே இருக்க முருகரை தரிசனம் பண்ணிட்டு வெளில வந்தால் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு முருகர், அங்கேயும் ஒரு கியூ. அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம நவகிரகங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். இதுதான் நான் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 1001 காட்டி மாதிரியே பட்டையை போட்டு வந்தேன். என்ன இது யாரா? இது யாரும் இல்லை, என்னோட மனைவி தான், என்னோட மச்சான், என் தங்கச்சி, என்னோட குழந்தைகள், என் மச்சான் குழந்தைகள் அனைவரும் சந்தோஷமாக நடந்து வந்துட்டு இருந்தோம். எங்கே போகிறீங்க வேகமாக பார்த்தீங்கன்னா எல்லாம் புளியோதரை வாங்கினால 30 ரூபா கொடுத்து அந்த புளியோதரை சாப்பிட தான் போகணும். புளியோதரை சக்கரை பொங்கல் சொல்லிட்டு உட்காந்து ஜாலியாக அங்கே இருக்க பிரசாதம் சாப்பிட்டுட்டு குழந்தைங்க எல்லாமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம். நான் மயில் சொன்னேன்ல, மயில் கோழி அந்த சொல்லிட்டு மயிலை காணும், கோழி மட்டும் தான் இருக்குது. ஐயோ மயில் கோழி மாற்றி சொல்லிட்டான். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் தரிசனம் பார்த்துட்டோம், முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ நல்ல தரிசனமாக இருந்தது. அன்றைக்கி தைப்பூசம், நாங்கள் போன அன்றைக்கி தைப்பூசம் ஞாபகம் வந்துருச்சு. ஸோ தைப்பூசம் அன்றைக்கி கோயில் பார்த்தா ரொம்ப விசேஷமாக இருந்தது. ஸோ நாங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் பார்த்துட்டு குன்றத்தூர் மலையிலேருந்து இறங்கி, மலையில் ஒரு குன்று தான், இறங்கி அழகாக போயிட்டே இருந்தோம். ஸோ படியில் ஏறுறவங்களுக்கு வெயில் தெரியக்கூடாதுக்காங்க மேலே க்ரீன் கலர் ஒரு கோணிப்பை மாதிரிலாம் போட்டு நல்லா கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்ல தரிசனம் கிடச்சிதா. ஸோ முருகனை தரிசனம் பண்ணியாச்சு. தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.